நம்ம ஹாப்பி மேரேஜோட எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். 8th எபிசோட் பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துட்டு வந்துருங்க. இதில் ஃபஸ்ட்டு சீன்லேயே பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு நடப்புற ஒரு டீமனை வந்து சண்டை போட்டுட்டு இருக்கு. இதெல்லாம் மக்கள் பார்த்து பயந்து போய் நிற்கிறாங்க. அங்கே வந்து நம்ம ஃப்ரெண்டு போலீஸும் அவங்க டீமும் தான் வந்து அந்த டீமன் அடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க பவரை வச்சு தாக்கி பார்க்குறாங்க. ஆனால் அதுக்கு எதுவுமே ஆகலை. என்னடா எதுவுமே ஆகலைன்னு பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் திட்டுறாங்க. எங்கள்கிட்ட இருந்து காசு மட்டும் அவங்க தெரிஞ்சு இதை கூட அவங்களால பண்ண முடியாடா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. உடனே இந்த ஃப்ரெண்டு போலீஸுக்கு கடுப்பாயிருது. அப்போ நம்ம மேஜிக் பவரை யூஸ் பண்ண முடியலன்னா ஃபோர்ஸை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்க இரும்பு கம்பியெல்லாம் எடுத்து அது மேலே குத்தி அப்படியே அது தெரிச்சு கீழே விழுந்துருது. அப்பாடா வேலை முடிஞ்சிட்டுன்னு வந்து பார்த்தா அது திருப்பி மனுஷனோட ஃபார்முக்கே வரல. இன்னும் வரவே இல்லை அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதோட அது நெஞ்சில் ஏதோ ஜொலிக்குது. அதை பார்த்துட்டு சரி நம்ம அந்த டாக்டரை வர சொல்லி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கே அடுத்த சீனில் கட்டுறாங்க. இந்த ஆர்மி மினிஸ்டர் இருக்கார்ல அங்கே கட்டுறாங்க. அங்கே அந்த ஆர்மி மினிஸ்டர் கூட 2 ஆர்மி மேன்ஸும் இருக்காங்க. அதில் ஒரு ஆர்மி மேன் சொல்லிக்கிட்டு இருக்காரு, இது மாதிரி இந்த டீமன்ஸை பற்றி ரகசியத்தை வெளில விட்டது வந்து அந்த எஜுகேஷன் மினிஸ்ட்ரியாக தான் இருக்கணும். அதே மாதிரி இந்த கிஃப்டட் கம்யூனியை பற்றியும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னோடனே இந்த மினிஸ்டர் சொல்கிறாரு, அவங்க கிடக்குறாங்க, அவங்க என்ன பெரிய ஆளுங்களா, அவங்க போய் எபிலிட்டி யூஸர் ஆகணும்னு சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவருக்கு ஏற்கனவே அவங்களெல்லாம் பிடிக்காது, இவர் வந்து வெப்பனை தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அப்படி சொல்லிட்டு இவர் வெளில போயிடுறாரு. கூட இருக்க இன்னொரு ஆர்மி மேன்கிட்ட இந்த ஆர்மி மேன் சொல்கிறான், இது மாதிரி நம்மளை செக்யூரிட்டி அதிகம் பண்ண சொன்னாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அவன் வந்து அதுக்கெல்லாம் நம்மளுக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு உருவத்தை மாற்றான். நான் யாருன்னு பார்த்தா கியோக்கா கூட காட்டுக்குள்ளே சண்டைப்பட்டு ஓடினான்னா ஒரு கிஃப்டட் கம்யூனியன் ஆள் அவன் தான் இங்கே இருக்கான். எவ்வளோதான். இதை பார்த்தோன்னே இந்த ஆர்மி மேன் ஓட ஆரம்பிக்கிறாரு. இவன் வந்து அவனோட பவரை வச்சு அவரை கொண்டுடுறான். இங்கே அடுத்த சில உசையை கட்டுறாங்க. இவன் எங்கேயோ வந்திருக்கான். இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கான். இங்கே அடுத்த சீனில் அரண்மனையை தான் கட்டுறாங்க. அங்கே தானே போலீஸ்லாம் டென்ட் போட்டு இருக்காங்க பாதுகாப்புக்காக. அங்கே பார்த்தா அந்த ஃப்ரெண்டு போலீஸ் வந்து அந்த டீமனை இங்கே தூக்கிட்டு வந்துட்டார். அந்த டாக்டரும் இங்கே தான் இருக்கார். உள்ளே ஏதோ ஜொலிச்சுதில்ல அது நெஞ்சில், அது என்னென்னு எடுத்து பார்த்தா ஏதோ உருண்டையாக பளிங்கி மாதிரி உள்ளே ஏதோ இருக்குது. எடுத்து பார்த்தா அதை தான் சொல்கிறாரு, இது வந்து பேரியராக. அந்த எபிலிட்டி யூஸரோட எபிலிட்டியில் அந்த டீமன்ஸ் மேலே வேலை செய்யாதது காரணம் இந்த பேரியர் தானா, இதை கண்டுபிடிச்சது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் ஹீரோவும் அதை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ தான் வந்து இந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டோட அண்ணனும் அங்கே வந்துடுறான். நான் லேட்டாக வந்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கான். அவன்கிட்டையும் காட்டுறாங்க, பாரு இதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவனை இதை பார்த்துட்டு என்ன இது இப்படி இருக்குது, என்ன தான் இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே அடுத்த சீனில் நம்ம மியோ தான் கட்டுறாங்க. இப்போ அவள் பாஸ்ட்டுக்கு வந்திருக்கா. சைமோரி வீட்டில் தான் நின்றுட்டு இருக்கா. யாருன்னா இவளோட அப்பா வீடு, சின்ன பிள்ளையில வளர்ந்த இடம். அங்கே தான் நின்றுட்டு இருக்கா. அங்கே பார்த்தா உசை நடந்து வந்துகிட்டு இருக்கா. உள்ளே வந்து சுமி அவங்க அம்மா உட்காந்துருக்காங்க. மியோட அம்மா கையில் வந்து மியோ கை குழந்தையா இருக்கா. இவன் வந்துட்டு சொல்கிறான், இது மாதிரி மீகாடோட வேலை தான் இது எல்லாமே. யாருன்னா இந்த எம்பரர் அவரோட வேலை தான் இந்த சுமி வந்து இந்த வீட்டில் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இது மாதிரி நான் வந்து ஒரு புது இயக்கம் கண்டுபிடிச்சிருக்கேன், அது இந்த உலகத்தையே மாற்ற போகுது, அதனால நீ இனிமேல் இங்கே இருக்க தேவையில்ல, என் கூடயே வந்துரு அப்படிங்கிற மாதிரி சுமிக்கிட்ட கேட்டுட்டு இருக்கான். அவங்க சொல்கிறாங்க, இல்லை எனக்கு வந்து இந்த சைமோரி குடும்பத்தில் கல்யாணம் பண்ணதுனால உஸ்பா ஃபேமிலியோட பிரச்சனை தீர்ந்ததுன்னா எனக்கு அதுவே போதும். எனக்கு இப்போ மியோ இருக்கா, இவ தான் என்னோட சந்தோஷம், இவ தான் எனக்கு லைட் மாதிரி, இதுவே எனக்கு போதும், நான் சந்தோஷமாக இருக்கேன் இங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனை பார்த்து சொல்கிறான், இது மாதிரி உனக்கு வாழ்க்கைக்கு முக்கியமானதை நீ தேடு, அப்புறம் உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழு, நீ இனிமேல் என்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இவன் வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே இவங்களை வந்து ரொம்ப லவ் பண்ணியிருப்பான். இவங்க சொல்கிறத மட்டும்தான் கேட்டிருப்பான். இப்படி இருக்கப்ப இவங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படிங்கிறப்ப அவனுக்கு எப்படி இருக்கும், சோகமாக நின்றுட்டுருக்கான். இதெல்லாம் மியோ பார்த்துக்கிட்டு இருக்கா. அம்மா வந்து அவர் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நினச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. பார்த்தா உசை வந்து மியோட்ட பேசுகிறான், எல்லாத்தையும் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி. மியோ பயந்துடுறா, எப்படி வேணாலும் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிகிட்டு இருக்கான், இது மாதிரி நீ பார்க்குறதெல்லாம் பாஸ்ட்டுன்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். மியோவுக்கு வந்து பயம் வந்துடுது. பயப்பட வேணாம், நான் வந்து ஒன்றும் செய்ய முடியாது என்னால் இந்த கனவு உலகத்தில் அப்படிங்கிறான். கனவு உலகமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆமாம், நீ பார்க்குறது ஒன்றும் பாஸ்ட் இல்லை, இது எல்லாமே என்னோட கனவு. நான் ஒரு நாள் கூட சுமியை பற்றி கனவு காணாமல் இருந்ததே இல்லை, இவ்வளோ நாளும் அவளை பற்றி மட்டும்தான் நான் கனவு கண்டுகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே மியோ கேட்குறா, உங்கள் வாழ்க்கைக்கு முக்கியமானது எங்கள் அம்மா கண்டுபிடிக்க சொன்னாங்களே, நீங்கள் தேடினீங்களா, கண்டுபிடிச்சிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. உடனே அதுக்கு அவன் சொல்கிறான், சுமியை தவிர வேறு யாருமே வாழ்க்கையில் முக்கியமானவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அந்தளவுக்கு லவ் பண்ணியிருக்கான் அவங்கள. அப்போ தான் அவன் சொல்கிறான், நான் முன்னாடியே அந்த சைமோரி குடும்பத்தையே அழிச்சிட்டு உங்கள் அம்மாவை காப்பாற்றி இருந்திருக்கணும், ஆனால் விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் மியா சொல்கிறா, எங்கள் அம்மா அதை விரும்பியிருக்க மாட்டாங்க, அப்படிலாம் நீங்கள் பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இங்கே பாரு, நான் வந்து இந்த உலகத்தையே மாற்றி அமைக்கணும்னு நினைக்கிறேன், முன்னாடி எப்படி இருந்துச்சோ அது எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கிற மாதிரி தான் நான் மாற்ற போகிறேன். இந்த உசுபா எபிலிட்டி யூஸர் தான் இந்த உலகத்தையே ஆட்சி செய்யணும், அதுக்காக தான் நான் எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ணுறேன். ஏன்னா ஒரு புதிய உலகத்தை உருவாக்கிறதுக்கு அதுக்கு எனக்கு உன்னோட உதவி தேவை, உன்னோட ட்ரீம் சைட் பவர் தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். மியா வந்து நான்
உனக்கு உதவியே செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே இவன் சொல்கிறான், நீ இப்போ எதுவும் பண்ண தேவையில்ல, ஏன்னா இன்னும் உனக்கு உன்னோட பவரை ஃபுல்லாக யூஸ் பண்ண தெரில, அது வரைக்கும் நான் உன்னை வழி நடத்துகிறேன். நீ வந்து உன் பவரை வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கடவுள் மாதிரி எல்லார் மைண்டையும் நீ கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், யார் மைண்டையும் கண்ட்ரோல் பண்ண மாட்டேன் அப்படின்னு மியா சொல்கிறா. அதுக்கு இவன் சொல்கிறான், நீ ஏன் அந்த பவர் வேணும்னு விருப்பப்படுவ பாரு, நான் வந்து அதுக்காக ஒரு பிளான் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி மியோ கேட்குறா. அதுக்கு அவன் சொல்கிறான், நான் கியோக்காவை வந்து கொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை கிட்டனே அவ்வளோதான், மியோ பயந்து போய் கனவுலேருந்து முழிச்சிடுறா. எந்திரிச்சோடனே வெளில வந்து பார்த்தா பனி பெய்யுது. பனி பெஞ்சா என்ன அர்த்தம், பிரின்ஸ் வர சொல்லியிருந்தாரா, பனி பெஞ்சா ஏதோ பெரிய பிரச்சனை வரும், வீழ்ச்சி வரும்னு சொல்லியிருந்தாரா. அதுக்கிட்டனே இவளுக்கு இன்னும் பயமாக இருக்குது. இப்போ அடுத்த சில்ல கட்டுறாங்க, வேகமாக ஓடியாந்துக்கிட்டு இருக்கா. ஹீரோ கிட்ட இந்த கனவை பற்றி எப்படியாச்சும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இங்கே யாருமே இல்லை, சுற்றி ஒரே பனியாக இருக்குது. என்னடா யாரையுமே காணும்னு சொல்லிட்டு மியோ தேடிட்டு மெயின் கேட்டை போய் தட்டிக்கிட்டு இருக்கா. யாராச்சும் இருக்கீங்களா, திறங்கன்னு சொல்லிட்டு. அப்போ இப்போ சத்தம் போடுறதை பார்த்துட்டு அக்காவும் பாட்டியும் வந்துடுறாங்க. என்னாச்சு மியோ, ஏன் கத்திக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. மியோ சொல்கிறா, இந்த மாதிரி கனவுல வந்து உசை வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து ஏதோ பண்ண போகிறேன்னு சொல்லிட்டான், அவருக்கு எதோ ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா பயந்து போய். அப்போ பேசிகிட்டு இருக்க போய் வெளில பார்த்தா துப்பாக்கி சுடுற சவுண்டு கேட்குமா. என்ன சவுண்டுன்னு சொல்லிட்டு இவங்க மெயின் கேட்டை திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா அந்த எஜுகேஷன் மினிஸ்ட்ரி கூட ஒரு செக்ரட்டரி வந்துருந்தாங்க. அவன் தான் வந்து நிற்கிறான். நான் திருப்பி வழி மாதிரி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த போலீஸே சுட்டுப்பட்டு வச்சுருக்கான். 2 பேரையும் அவங்க செத்து கிடக்குறாங்க. வந்துட்டு மியோ, நீங்களே நான் வரவேற்க வந்தீங்களா, அவங்கள பக்கம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரான். அக்கா வந்து தடுக்கிறாங்க. உள்ளெல்லாம் நீ வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி, குறுக்கையில் வராது நீ அப்படின்னு சொல்லிட்டு இவன் பவரை வச்சு அந்த அக்கா கழுத்தை நெரிச்சிடுறாங்க. அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. பாட்டியை பார்த்து அந்த அக்கா சொல்கிறாங்க, இது மாதிரி உதவிக்கு ஆளை கூப்பிடுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை ஓடிடுறாங்க. அக்கா வந்து மியோ பார்த்து சொல்கிறா, நீ போயிரு, நான் வந்து ஷீல்டு வச்சு, அதாவது அவங்க பவர் வந்து ஷீல்டு, அதை வச்சு நான் வந்து இவனை தடுக்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு ஷீல்டை கொண்டு வந்துடுறாங்க. மியாவும் இதை கேட்டுட்டு சென்னு போயிடுறான். ஏன்னா இவன் ரொம்ப முக்கியம் இல்லை சொல்லியிருப்பாங்க, ரொம்ப நீ முக்கியம் அதனால போன்னு சொல்லிட்டு அவளும் ஓடி இருப்பாள். இங்கே பார்த்தா